ஹாய் கைஸ், நம்ம தலைமை ஆயிடுச்சாங்க கிளாசிக்கில் எபிசோட் 135 தான் பார்க்க போகிறோம். அண்ட் வந்து நேற்று கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தோம், இந்த மாதிரி எங்களுக்கு குழப்பமாக இருக்குது. 135க்கு அப்புறம் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக 220 போகிறதா இல்லை நடுவில் இருக்கிறது பண்ணுறதா, பில்லர்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. அதனால டவுட்டாக இருந்தது, உங்களை கேட்டோம். எல்லாருமே வந்து இது முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் 220 பண்ணிடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து பில்லர்ஸ் பார்த்துக்கலாம், ஏன்னா வந்து திடீர்னு பார்த்தா ஒன்று புரியாதுன்றதுக்காக பில்லர்ஸும் நேற்று கொஞ்சம் பார்த்தோம். அண்ட் கிளைமேக்ஸ் கொஞ்சம் பில்லர்ஸும் பார்த்தோம். ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ நம்ம முடிச்சுட்டு நாங்கள் பின்னாடி கூட பார்த்துருவோம். அந்த பில்லர்ஸ் வந்து பார்க்காம இருக்க மாட்டோம். எங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அதையும் நாங்கள் பார்த்து முடிச்சிடுவோம் ஆஃப் கேமராவில். அண்ட் வந்து இதை முடிச்சுட்டு நம்ம நேராக ஷிப்புடனுக்கு போயிடலாம். அண்ட் இன்றைக்கி தான் நம்ம வந்து கிளாசிக்கோட எண்டுன்னு நினைக்கிறேன். இது முடிச்சு நெக்ஸ்ட் அது பார்த்துருவோம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முடிச்சுன்னே சாஸ்கே பற்றி தான் கேட்போம். தெரியும்டா. ககாஷி, நருட்டோ உசுமாக்கியோட கண்டிஷன் எப்படி இருக்கு? ஓ, மெடிக்கல் நிஞ்சா. சாஸ்கே நானா? இப்போ அந்த சாஸ்கே உச்சிஹா எங்க இருக்கான்? இவங்களே ஷாக் ஆகுறாங்க. வில்லேஜ்னு என்ன ஷாக் ஆகுறாங்க. நல்லதா இருக்காங்க. அவங்க எல்லாரையும் தூக்கிட்டு போறதுக்கு லேடி ஹோக்காகே ஒரு டீம் அனுப்பியிருக்காங்க. எல்லாருக்குமே எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு. அவங்க லீவ் வில்லேஜுக்கு கூட்டிட்டு போயாச்சு. ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. எல்லாம் கடிபட்டிருந்ததா? ஆமா. மோசமா ஒன்னும் ஆகல. சின்ன சின்ன காயங்கள் மட்டும்தான். கீபைனஸுக்காக அடி பலந்தான். ஆனா உயிருக்கு ஆபத்து இல்ல. பிரச்சனை என்னன்னா நெஜி யூகா, ஜோஜி ஆக்கி மீச்சி ரெண்டு பேருமே கிரிட்டிக்கலா இருக்காங்க. ஐயோ, அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ரொம்ப இதாச்சு அவங்களுக்கு. பாட்டிக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்? யாருக்கும் எதுவும் ஆக கூடாது. இவங்க முடிச்சாலும் ஃபர்ஸ்ட் அதான் கேட்பாங்க. எப்படி கொழு கொழுன்னு இந்த பையன். எல்லாமே இதுல இருக்கு. நல்ல ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. தேவையான மருந்துகள், அதால ஏற்படுற பாதிப்புகள், தேவையான எல்லா தகவலும் இருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் யார் இதெல்லாம் பண்ணி வச்சா? உடனே கொண்டு வர. எப்படி இருக்கா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவனால கண்டிப்பா சரியா நடக்க முடியாது. தயவு செஞ்சு அவனை எப்படியாவது காப்பாத்துங்க. நீங்க டாக்டர் தானே? டாக்டர்லாம் மந்திரவாதி கிடையாது. கொஞ்சம் பொறுமையாயிரு. அக்காமாரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. சந்தோஷம். கொஞ்ச நாளைக்கு எழுந்து நடக்கிறது உனக்கும் கஷ்டமான விஷயம்தான். பார்த்தாலே தெரியுது. கவலைப்படாதீங்க. ஜோஜி நிஜி மெடிக்கலுக்கு தான் பயங்கரமா பண்ணிருக்காங்க. 3 மணி நேரமா நான் முயற்சி பண்ணிக்கிட்டு அப்பா 3 மணி நேரம். கண்டிப்பா ஆபரேஷன் மாதிரி தான். முடியாத நம்ம கண்டக்டரா பயன்படுத்திட்டு இருக்கோம். கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. காயப்பட்ட செல்ஸோட growth ரேட்டை நம்ம எப்படியாச்சும் அதிகப்படுத்தணும். சரி. உங்க சக்கராவை நம்ம தொலையே போட்டுருச்சு. கோர்க்கிற மாதிரியான விஷயம். எனக்கு புரியுது, நான் பாத்துக்கிறேன். ஜோஜி சிக்கமாருவா கூட டெமாரி பண்றதால ஒண்ணும் நடக்க போறது இல்ல. அப்படியே கெத்தாதான் உட்கார்ந்திருக்காங்க. நினைக்கிறேன். ஸ்டைல் வேற. வந்துட்டாலே இழப்புகள் சகஜம்தான். ஆனா ட்ரைனிங்கும் வாழ்க்கையும் ரெண்டு வித்தியாசமான விஷயங்கள். மிஷன்ஸ் பத்தி எல்லாம் தெரியும்னு நினைச்சேன். ஷினோபியோட கடமை எல்லாம் எனக்கு தெரியும்னு நினைச்சேன். ஆனா இந்த மிஷனுக்கு அப்புறமா, அதுவும் முதல் முறையா நான் ஒரு ஸ்குவாடுக்கு லீடரா இருந்தேன். இதுல ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஷினோபியா இருக்க எனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஃபர்ஸ்ட் மிஷன்ரா. ஆண்கள் எல்லாரும் எப்படிதானா?
உங்களுக்குள்ள எதுக்காக இவ்ளோ ஈகோ? இந்த மிஷன்ல மத்த எல்லாரையும் நம்பி இருந்த நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஒரு தலைவனா நான் இன்னும் நிறைய செஞ்சிருக்கணும். ஆனா என் உடல்ல அதுக்கான பலம் இல்ல. இது எல்லாம் ஏன் தப்புதான். உனக்கு அடிபட்ட போது நான் பயந்தியா ஷிகமாரு? அம்மா இல்ல அந்த இடத்துல இவனுமே ரொம்ப ஸ்ட்ரக் ஆயிட்டான், ஒன்றும் பண்ண முடியல. அவங்க அப்பா ஷிகமாரு, ஒரு பொண்ணு உன்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா, நீ அமைதியா நடந்து போயிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சது இதுதான். சும்மா வாக்குவாதம் பண்றதுக்கெல்லாம் எனக்கு பொறுமை இல்ல. அதெல்லாம் பொண்ணுங்க தான் பண்ணுவாங்க. நீ மட்டும் அது ஆம்பளைன்றது தைரியமான பொண்ணுன்றது ஆம்பளையே இல்ல. உன்ன மாதிரி ஒரு பயந்தாங்கோலிய நான் பார்த்ததே இல்ல. நீ பொறுப்பேத்துக்கலனா மிஷன் நடக்காதுன்னு நினைச்சியா? உன்னோட இடத்துக்கு வேற ஒருத்தவங்க வருவாங்க. இன்னொரு மிஷன்ல கலந்துக்கிறதுக்கு கண்டிப்பா உன்னோட நண்பர்கள் அனுப்புவாங்க. அப்போ வேற ஒரு லீடர் இருப்பான். அதுலயும் இதே மாதிரி ரிஸ்க் இருக்க செய்யும். சிலர் அவங்க உயிரை கூட இழப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் தலைவனா பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா அவங்க தோல்விக்கு நீயே காரணமாக போறியா? செஞ்ச தப்ப திருத்திக்கிட்டு அடுத்து என்னன்னு யோசிக்க உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தோல்விகளை தான் என்ன தப்புன்னு தெரிஞ்சு அடுத்த மிஷினை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் தான். ஓடி போன உன் நண்பர்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறியா? அவங்க எல்லாரும் பழையபடி திரும்பி வர நீ உன்னை பலசாலியாக்கிக்கணும். அடுத்த மிஷன்ல சொதப்ப கூடாதுன்னு ஆசைப்படு. எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும்னு ஆசைப்படு. நீ ஒரு தலைவனா இல்ல பயந்தாங்கோலியான்னு நீ முடிவெடு. சொல்லு, எதை தேர்ந்தெடுக்க போற? ஈகோவை தான் டச் பண்றாரு. என்னாச்சு சொல்லுங்க. ஸ்மைல். அவன் அபாய கட்டத்தை தாண்டிட்டான். அப்பா மருந்து வேலை சோஜி, செஞ்சுச்சு. ஓகே. அவன் எடுத்த பில்ஸால ஏற்பட்ட பாதிப்பை நான் முழுசா சரி செஞ்சுட்டேன். பாத்தியா வேற லெவல். உன்னுடைய உதவியை நான் மறக்கவே மாட்டேன் ஷிகாகோ. இந்த நாரா கிளைனோட மெடிசன் கைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த புக்ல ஏகப்பட்ட தகவல்கள் இருக்கு. அதுக்கு அவங்க செஞ்ச ஆராய்ச்சி இவங்களோடதான் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒண்ணு நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப நன்றி. ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறது இவங்க கிளான் தானா? ஆ? நிஜ யோகாவை காப்பாத்திட்டோம். அப்பா அதிகமா இப்படி பதறி வரனா என்னமோ ஆயிடுச்சு நினைச்சிட்டேன். பைத்தியம். சந்தோஷமா ஓடி வர வேண்டியதானே. இப்பதான் கக்காஷி ஹட்டாகேவும் நருட்டோ உசுமாக்கியும் திரும்ப வந்திருக்காங்க. அப்புறம் டாக்டர்ஸும் அவங்க கூட தான் இருக்காங்க. நருட்டோக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. ஆனா உயிருக்கு எந்த ஆபத்துமே இல்ல. கூடிய சீக்கிரம் அவன் அவனே வந்துரும். தெம்பாவோட சிக்கமாரும். நல்ல வேலை. ஷிகாமாரு, உன்னுடைய மிஷன் ஒரு ஃபெயிலியர். தோல்வி முதல் படி. என்னன்னா எல்லாரும் உயிரோட இருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். லேர்னிங் தானே தானே ஃபர்ஸ்ட் டைம். நான் மிஷனை சரியா செஞ்சு முடிப்பேன். ஆம்பளை பிள்ளை அழக்கூடாதா? யார் சொன்னா? அப்படிலாம் இல்ல. யார் வேணா அழலாம். வந்துட்டானோ? சாஸ்கே, நீதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அதெல்லாம் எனக்கு தெரியும். முதல்ல சக்தியை எப்ப கொடுக்க போறேன்னு சொல்லு. இந்த பந்தி குத்துறாங்க. உனக்கு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறேன். நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டனா பார்த்து பேசு. அவரோட வெளி தோற்றத்தை பார்த்து குறைச்சி இட போடாத. ஏன்னா இப்ப நீ பேசிக்கிட்டு இருக்கிறது லார்ட் ஒரோச்சிமாரு கிட்ட. நீ பேசிட்டு இருக்கிறது உச்சிகா கிட்ட. அவன் சக்கரோட தாக்கம் தெரியுது. ஆமா, இவன் தான் எனக்கு வேணும். என் வருங்காலம் இவனை நம்பிதான் இருக்கு. நீ உன்ன நம்ப மாட்ட. நான் இப்போ ஒரோச்சிமாருவோட இடத்துக்கு தான் போக போறேன். அவனை திருப்பி கூட்டிட்டு வந்துரு. சாஸ்கேவை திருப்பி கூட்டிட்டு ஐயோ இது வேற கதறி கதறி அழுவுமே. நீ கவலையப்படாத. அவனை கூப்பிட்டு வர வேண்டியது என்னுடைய கடமை. என் உயிரை பணைய வச்சாவது நான் அவனை கூப்பிட்டு வருவேன். பார்க்கலாம் இவ்வளோ காயம் அடியும் பட்டு அவன் என்ன பேச போறான். சாஸ்கே விட்டுட்டியா அப்படின்னு சொல்றேன். எழுந்துட்டியா? உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஷிகமாரு,
ஜோஜி இங்கதான் அட்மிட் ஆயிருக்கா, எப்படி இருக்கான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க என்ன பண்ற? நான் நருட்டோவை பாத்துட்டு போலான்னு வந்தேன். சாஸ்கே இருந்தா அவனையும் பார்க்கலான்னு. பரவாயில்ல விடு. நல்ல வேளை யாருக்கும் பெருசா ஒண்ணும் ஆகல. இப்போதான் நிம்மதியா இருக்கு. அம்மா சாஸ்கே இப்போ போயிட்டான். அவன் போயிட்டான். அவனை பாக்குறதுக்கு யாரையுமே உள்ள அனுமதிக்கிறது இல்லையா? இல்ல. ஆனா கூடிய சீக்கிரமே அவன் சுயநனவுக்கு வந்துருவான்னு தான் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நல்ல வேலை. லேடி சுனாடி திரும்ப வரதுக்கு ஒத்துக்கிட்டது இந்த கிராமத்துக்கு கிடைச்ச ஒரு வரம். அம்மா அவங்க இல்லைன்னா அவ்வளோதான். இல்லைன்னா சூஜியோட உயிர். லேடி சுனாடே, 5வது ஹொக்காகே. இவ கூட மெடிக்கல் நிஞ்சா கற்றுக்கலாம் 2 பேருமே. பார்க்க வந்தியா? அதுக்குள்ள உனக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சா? சாகுரா, நருட்டோ, ம் உனக்கு பயங்கரமா அடிபட்டுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டதுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் உன்கிட்ட சாரி கேட்கணும் சாகுரா. சாரியா? எதுக்காக நீ சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு? உன் ஆர்வத்தாலையும் கோபத்தினாலையும் நீ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வந்திருக்க. அதனால இப்போ மம்மி மாதிரி இருக்க. தயவு செஞ்சு என்ன ஓ மன்னிச்சிரு. வழியை மறைச்சிக்கிறாளாமா. திரும்ப எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு? ஆமா, ஏன் இந்த கர்டன்ஸ் மூடி இருக்கு? திறந்து வைங்க. நான் முயற்சியை கைவிடல. என்ன நம்பு. கொடுத்த வாக்க நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். உயிரை பணைய வச்சாவது நான் அவனை கூப்பிட்டு வரேன்னு உன்கிட்ட சொன்னேன். அதை செஞ்சு காட்டுவேன். பரவாயில்ல விடு நருட்டோ, பரவாயில்ல. அவன் ட்ரை பண்ண சாகுரா. ஆனா ஒரு விஷயத்த செய்யறேன்னு சொல்லிட்டா அதை நான் செஞ்சு காட்டுவேன். புரிஞ்சுதா? மறந்துட்டீங்களா? ஒரு ஷினோபியா என்னுடைய நிஜ வாழ்க்கை முறை. கொடுத்த வாக்க காப்பாத்துறது தான் நண்பர்களே. சிரிப்பு மட்டும் எல்லா டைமும் இருக்கு நருட்டோ இந்த கிட்ட. நம்பிக்கை அப்படியே தான் இருக்கு. நருட்டோ, தேங்க்ஸ் நருட்டோ. ஈ என்ன காய் திட்டின்னு சாஸ்திரங்களை இருக்கணும். திரும்ப கூப்பிட்டு வரணும்னா எனக்கு ஏற்பட்டிருக்கிற காயங்கள் எல்லாமே குணமாகணும். யாரா இங்க என்ன நடக்குது? பெருசு பெருசு. ஆ? பெருசா நீங்களா? வந்துட்டோம் பாத்தியா? சீனோட தான் வரும். அவசரமா உன்னை பார்க்க வந்தது இந்த விஷயத்த சொல்லதான். இன்னில இருந்து என் ஸ்டூடெண்ட் நீ மட்டும்தான். அடுத்த 3 வருஷத்துக்குள்ள உன்னை முழு ஷினோபி ஆக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆனா அதுக்கு எனக்கு 3 வருஷம். அகாட்ஸ்கிய பத்தி எங்களுக்கு ஒரு பயங்கரமான தகவல் கிடைச்சிருக்கு. அகாட்ஸ்கியா? அவங்களோட அடுத்த இலக்கு நீதான்னு எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அடுத்த 3 வருஷத்துல அவங்க வரத்துக்குள்ள நீ ஒரு ஷினோபி ஆகணும். இல்ல, இது கண்டிப்பா வேலைக்கு ஆகாது. அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. 3 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற விஷயத்தை பத்தி நான் கவலைப்படுவேன்னு நினைச்சீங்களா? என்ன பேசிக்கிட்டு இருக்க நருட்டோ? ஒரோச்சிமாரு கிட்ட சாஸ்கே மாட்டிக்கிட்டான். அவனுடைய உயிர் இப்ப ஆபத்துல இருக்கு. எனக்கு இப்ப அது கத்துனா மட்டும் உயிரும் ஆபத்து தான்டா. அவர் இம்மார்டலாக இருந்தாலும் அவர் உயிரோட இருக்க காலம் வரை அவரோட உடல் அழியாம இருக்காது. அவருடைய உடல் அழியறதுக்கு முன்னாடி அவருக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ராங்கான சிறப்பான பெசல் அவனுக்கு டைம் இருக்குடா நரட்டும். ஒரோச்சிமாரோட திட்டத்தை பத்தி உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு புரியுது. அப்படின்னா இதை பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா?
நல்லாவே தெரியும். அவனோட இம்மார்டாலிட்டி ஜூட்ஸோ பத்தி எனக்கு தெரியாத நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அந்த காரணத்தினால தான் சொல்றேன். அடுத்த 3 வருஷத்துக்கு ஒரோச்சிமாருவால இன்னொரு உடம்புக்குள்ள பூந்து மறுஜென்மம் எடுக்கவே முடியாது. ஏன்னா சாஸ்கே வர தாமதமானதுனால வேற ஒரு உடம்ப தற்காலிகமா அவன் தேர்ந்தெடுத்திருக்கான். அப்படின்னா சாஸ்கேக்கு 3 வருஷத்துக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அதனால நீ பயப்படவும் தேவையில்லை. நிஜமாவா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா பெருசு? கண்டிப்பா அவனுக்கு எதுவும் ஆகாதுல்ல? ஆமா. அது வரைக்கும் என்ன பண்ண போறான்னு தெரியல அவனை வச்சு. சாஸ்கேவை மறந்துட. அவனுக்கு நீ உதவ முடியாது. அதனால நீ மறந்துட. அவன் எப்படி மறப்பான் பாருங்க. நிச்சயா செயல்பட்டு தான் ஒரோச்சிமாரு கிட்ட போய் சேர்ந்திருக்கான். அதனால நீ என்ன செஞ்சாலும் அவன் மாற போறது கிடையாது. ஏன்னா நான் பல ஷினோபியை பார்த்திருக்கேன். அதனால தான் சொல்றேன். ஒரோச்சிமாருவும் சாஸ்கேவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆட்கள். இவனோட ஃப்ரெண்ட் அப்படிதானே போயிட்டாங்க. அவனை மறுபடியும் கூட்டிட்டு வர முடியும், அவன் மனசை மாத்த முடியும்னு யோசிச்சு நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. அவன் இங்க திரும்ப வர்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா என்னால அப்படி முடியாது. அவன் உங்களுக்கு யாரோ, ஆனா அவன் என்னுடைய நண்பன். நிறுத்து. நீ இருக்கிற நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ இந்த நிலைமைக்கு வர காரணமே அவன் தான். இப்படி ஒரு நண்பன் நடந்துட்ட. இல்ல, ஆனா அவனுடைய வழி கரெக்டுன்னு நருட்டோக்கு புரியுது. ஏன் இந்த மாதிரி பண்ற? நீ நானும் சின்ன வயசுல இருந்தே காம்ரேட்ஸ் மாதிரி தான் இருக்கோம். பழம்பெரு 3 சானியில நாம ஒரு அணியா இருந்தோமே. ஓ சென்டிமெண்ட்டுக்கு அளவே இல்லையா சீராயா? நிதர்சனம் என்னன்னு தெரிஞ்சு நீ அதை புரிஞ்சுக்க அப்படியே தயாரா? இருக்கு. அதனாலதான் இவ்வளவு நாளா நான் பண்ற எதையும் உன்னால புரிஞ்சுக்க முடியல, ஏத்துக்க முடியல. நீ பழையபடி மாறத்துக்கு இன்னும் நேரம் இருக்கு. அதனால இதை நீ பண்ணாத. ஆனா இவன் சம்மந்தம் இல்லாம எல்லாரையும் கொன்னா, சாசுகே அப்படி இல்லைல்ல. திருந்த மாட்டேன்ல. எவ்வளவு கெஞ்சியா இல்ல, அந்த friend conversation அப்படி இருக்கு. விட்டுட்டு போனவன் தான் இன்னும் திரும்பி வரல. அந்த வலியை பொறுத்துக்கிட்ட இதுதான் உண்மைன்னு நான் ஏத்துக்கிட்டேன். அதோட நிறைய வருத்தப்பட்டேன். அதனாலதான் நீ வருத்தப்படக்கூடாதுன்னு நான் உனக்கு உதவி பண்ண வந்தேன். சாஸ்கே பின்னாடி தான் நீ போக போறன்னு முடிவு பண்ணிட்டா நான் உனக்கு எந்த பயிற்சியும் கொடுக்க மாட்டேன். நீ கிராமத்தை விட்டு போகாம இருக்கிறதுக்காக ஆன்போ பிளாக் ஆப்ஸ் உனக்கு பாதுகாப்பா இருக்கு. நீ ஒன்னு சாதாரண பையன் கிடையாது. உனக்குள்ள இருக்கிற அந்த 9 tail fox சக்திய அகாட்ஸ்கி அடைய ஆசைப்படுறாங்க. ஆனா நீ குழந்தைத்தனமா பிடிவாத பிடிச்சனா எனக்கு வேற வழி இல்லாம கட்டாயத்துல சில முடிவுகளை நான் எடுக்க வேண்டியதா இருக்கும். ஐயோ, ஒரோச்சிமாருவோட பயங்கரமான எதிரிகளை நீ சமாளிக்க வேண்டிய நேரம் வரும். அதனால நீ இப்பவே தயாராகணும். பத்தி யோசிக்கிறத நிறுத்து. நடக்க வேண்டியதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அவனை உன் மனசுல இருந்து அழிச்சிட்டு நீ ரொம்ப கஷ்டம் இல்ல தாண்டி வர்றது. நீ ஒரு ஷினோபி ஆகிறதுக்கு சக்தியோ ஜூச்சவோ பத்தாது. சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த தன்மையும் உனக்கு வேணும். அதனால புத்திசாலித்தனமா நடக்க பாரு. அறிவு கட்டுத்தனமா ஏதாவது பண்ணனா இந்த உலகத்துல நீ வாழ ரொம்ப கஷ்டப்படுவ. அப்போ சரி, உடனே கேட்டுக்க. நான் பண்றது வேணும்னா அறிவு கட்டத்தனமா உங்களுக்கு தெரியலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அட அது மண்டை. தப்பு கிடையாது. நான் சாஸ்கேவை விட மாட்டேன். நான் கண்டிப்பா அவன் பின்னாடியே போக இவ்வளவு போறேன். பொறுமையா பெருசு சொல்லு. கண்டுபிடிப்பேன். அகாட்ஸ்கி எனக்கு எதிரா வந்தா அவங்களையும் நான் போட்டு தாக்குவேன். அதுக்கு பவர் வேணும் தம்பி. ஒன்னும் சொல்ல முடியல அவரால். இட்டாச்சி பார்த்துட்டு உச்சா பண்ணியா ஞாபகம் இருக்கா? ஆனா இவங்களும் உரச்சுமார விட்டுட்டாங்க. இவர் விடல. பயன்படுத்தி நீ ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறல்ல? அதான் நீ அடிக்கடி பண்ணுவிய பியூட்டி ஜூட்ஸு. இது எதுவுமே நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபம் கிடையாது. அனுபவம் பேசுதுரா. பைத்தியக்காரத்தனத்தை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா உன்னோட வெளிய பார்த்தா உன்னால ஜெயிக்க முடியும்னு தோணுது. அதனால நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததும் நிறைய பயிற்சி பண்ண வேண்டியது இருக்கு. கடுமையா உழைக்கிறதுக்கு நீ வந்து சேரணும். அப்புறம் பார்க்கலாம். கண்டிப்பா பெருசு. நாம எல்லாரும் இந்த மாதிரி ஒண்ணு சேர்ந்து எவ்வளவு வருஷம் ஆகுது? 7 வருஷம். ஒரோச்சிமாரு நம்மளை விட்டு போனதுல இருந்தே சந்தைக்காரங்க. ஒரோச்சிமாரு கிட்ட ஷாரிகான் இருக்கு. உன் தம்பின்னு சொல்றாங்களே, அது உண்மையாயிட்டாச்சு? எதுக்காக இப்படி அவசரப்படுறீங்க? நம்ம நண்பன் ஒரோச்சிமாருவை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம்.
நம்மள நாம தயார்படுத்திக்க இன்னும் 3 வருஷம் தானே இருக்கு. அதுக்கு உரச்சிமாரமணி கண்ணதாங்கிறானுங்க. தெரியும்னு நான் நம்புறேன். நல்லா தெரியும். எந்த தப்பும் நடக்க கூடாது. நம்ம ஆசைகளை நிறைவேற்றிக்கணும். எல்லாத்தையும் அடையணும். அதுலயும் குறிப்பா 9-tailed fox. குரலே பயங்கரமாக இருக்குது. இன்னைக்கு இதுலேயே வந்து கிளைமேக்ஸ் முடிஞ்சிட்ட மாதிரி தாங்க இருந்துச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நீ உன் வழியை பாரு, அவன் வழியை பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி தான். ஒரு 3 வருஷம் அப்படியே போகுதுன்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்து சோஜி நிஜி இவங்கெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்டே இருந்தோம். ஏன்னா பார்த்தீங்களா செஞ்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் காப்பாற்றிட்டாங்க பாருங்களா. ஆனால் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லாம் இருந்தாங்க, காப்பாற்றிட்டாங்க. அதெல்லாம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. சிக்கமாரோட அந்த பெயினும் எங்களுக்கு புரிஞ்சது. என்னதான் இருந்தாலும் லீட்ரு ஒரு என்ன சொல்கிறது ஆம்பளை அப்படிலாம் இருந்தாலுமே ஃப்ரெண்டு அப்படின்றப்போ அந்த ஒரு இதுதான். ஃப்ரெண்டு கூட்டின்னு போயிட்டு இப்படி பண்ணிட்டேனே நான் அப்படின்ற அந்த குற்ற உணர்ச்சியும் நல்லாவே புரிஞ்சது. அதனால தான் அந்த கண்ணீர்லாம் வந்தது. பட் சரியாட்ட ஃபஸ்ட்டு மிஷின்றா நீ போனால் லேர்ன் பண்ண என்னென்ன தப்பு பண்ணோம் அப்படின்றது இப்போ உனக்கு நல்லா தெரியும். அடுத்த மிஷினில் இந்த எந்த தப்பும் நடக்கூடாதுன்னு இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். எல்லாமே வந்து தோல்வி எல்லாமே நம்மளுக்கு ஒரு படி தானே அப்படி எடுத்து அது என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் தலைமை பொறுப்புனா லீடர்னா அதுக்குன்னு ஒன்று இருக்குல்ல. அதுக்கு நான் இன்னும் ஃபிட்டாக இருக்கணும். அந்த ஃபிட்டை நான் மிஸ் பண்ணிட்டேனே, அதை நான் சரியாக பண்ணலேன்ற ஒரு விஷயம் தான். அதுக்கு அது இருக்கணும். ஒரு தலைவன்னா அந்த அந்த உணர்தல் இருக்கணும். அது அவன் ஓகே தான். இப்போ ஜிராயா உரச்சிமாரை பார்த்தீங்கன்னா உரச்சிமாரம் ஆரம்பத்துலேருந்தே அந்த ஒரு கெட்ட எண்ணம் இருந்துச்சு. ஸோ அவனெல்லாம் திரும்ப கொண்டு வர முயற்சி பண்ணாலும் வேஸ்ட்டு. பட் சாசிக்கு அப்படி கிடையாது. நல்ல பையனாக இருந்துட்டு தான் இந்த ஒரு புத்தி கெட்டத்தனமா அப்படி போயிருக்கான். அதனால அவனை மீட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அவனை வந்து உரச்சிமார மாரி அப்படியே போனால் போட்டோம் அப்படின்னு விட்டுட முடியாது. இல்லை இப்போ அவருக்குமே வந்து உரச்சிமார் வந்து ஃப்ரெண்டு தானே, சின்ன வயசுலேருந்து பழகிருப்பான். திடீர்னு தானே மாறிச்சு. ஒரு ஃபஸ்ட்டு நல்லா தான் இருந்திருப்பான். ஒரு மாற்றம் திடீர்னு தானே அது ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படி இருந்திருக்கு. அதில் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இவ்வளோ பாண்டிங்காக இருந்தவங்க வந்து பிரிகிறாங்க அப்படின்னா என்னமோ நடந்து பிரிஞ்ச மாதிரி தான். ஸோ அதே மாதிரி தான்டா உனக்கும் நடக்குது. நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன், முடியல. இப்போ நீயும் பண்ணிட்டு இருக்க. அது என்ன சொல்கிறது, 2 பேரும் கரெக்டாக போய் ஒன்று குடிக்கினானுங்கன்ற மாதிரி தான். ஜிராய லைஃப்லேயே அதே மாதிரி நடக்குது, நருட்டோ லைஃப்லேயே அதே மாதிரி நடக்குது திரும்ப. ஸோ அந்த அனுபவம் பேசுது. நானும் இப்படி தான்டா வருத்தப்பட்டு இப்படி தான் சுற்றின்னு இருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்துன்னு இருந்தால் இங்கே எல்லாமே போயிடும். அடுத்தடுத்து நடக்கிறதுக்கு நம்ம ப்ரிப்பேராக இருக்கணும். அதே நினச்சின்னு இருந்தால் எதுவும் மாற போகிறதில்ல. ஸோ அவனுக்கு டைம் இருக்குது. 3 வருஷம் அவனாலையும் கண்டிப்பாக சாஸ்க்கு எதுவும் பண்ண முடியாது. பட் இந்த 3 வருஷம் அவனை வச்சு என்ன செய்ய போகிறான்றது தெரியல. அது அந்த பக்கம் ஒரு பயம் தான். தெரியல பார்க்கணும். ஏன்னா வந்து ஜிராயா எந்த அளவுக்கு உரச்சிமாரை வந்து எடுத்துட்டு வர்றதுக்கு எவ்வளோ பண்ணாருன்றது இனிமேல் என்ன கிளாஸ்ல காட்டினா தான் தெரியும். அதனால வந்து நாங்கள் போயும் ட்ரை பண்ணியும் அவன் வரல. அதே மாதிரி தான் சாசுக்கேன்னு ஒன்று நினச்சிட்டு இருக்காரு. அந்த காயம் வந்து நருட்டோக்கும் வேணாம் நினைக்கிறாரு. பட் நருட்டோ வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். எனக்குமே அது எப்படியோ ஒன்று முடிச்சு கூட்டு வந்துடுவான்னு தான் இருக்கு. ஏன்னா நருட்டோ வந்து அந்த நம்பிக்கை அவன்கிட்ட வந்து ஒன்று பண்ணிட்டேன், நான் வாக்கு கொடுத்தா காப்பாற்றி ஆகணும், நம்பிக்கைனா விட மாட்டேன் அப்படின்னுங்கிறவன். ஸோ அவன் நீங்கள் என்னதான் இது சொன்னாலும் மிச்சத்துலாம் ரெடி ஆவான். பட் வந்து சாஸ்கே மறந்துடு விட்டுருனா அதை மட்டும் அவன் செய்வான்னு எனக்கு தோணலை. கண்டிப்பாக அது முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறான்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ இந்த அட்டாசுக்கி அவங்க தான் இப்போ மெயினாக இருக்காங்க. ஸோ உனக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நாளைக்கு உன்னை காப்பாற்றுறதுக்கு எதுவும் இல்லை. நீ என்ன சாஸ்கேவை காப்பாற்ற நீ இருக்க, உன்னை காப்பாற்ற யார் இருக்கா, நீ தான் காப்பாற்றிக்கணும். எந்த டைமுக்கு வருவாங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அது பார்த்தா இப்போ இவன் காட்டுறத பார்த்தா இட்டாச்சு ஒத்தனுக்கே அப்படி. அது ஒரு குரலும் பயங்கரமாக இருக்குது. இவங்களாம் என்ன பண்ணுவானுங்கன்னே தெரில. ஸோ நருட்டோ தான் இங்கே இன்னுமே பவர் ஆகணும், நீ தான் நிறைய கற்றுக்கணுன்ற மாதிரி. ஆனால் இட்டாச்சு எப்பவுமே சாசுகே மேலே ஒரு கண்ணாக தான் இருக்காங்க. சாசுகே என்ன பண்ணுற அந்த ஃபைட் நருட்டோக்கு நடந்தப்போ கூட ஒருத்தன் வந்தான், அது வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான் சாசுகே எப்படி இருக்கான்னு ஏதுன்ட்டு. ஸோ பார்க்கலாம் அது எப்படி போக போகுதுன்னு தெரியல. அதான் இட்டாச்சு வந்து அந்த பக்கமும் தம்பியும் என்ன சொல்கிறது அவனுக்கும் ஏதோ ஒன்று புரிய வரணும்னு அந்த பக்கமும், இந்த பக்கம் இவனுடைய பவரை எடுக்கணுன்ட்டு. ஸோ 2 பேருமே உஷாராக தான் இருக்கணும். 2 பேருமே பவர் எடுத்துந்தான். எனக்கு வந்து அவன் உரச்சிமார்கிட்ட வந்து பவர் எடுத்துக்கிட்டாலே இப்போ ஓகே தான் தோணுது. ஏன்னா கற்றுக் கொடுப்பான் இவன். இந்த 3 வருஷம் சும்மா இருக்க போகிறது இல்லை, எதாவது கற்றுப்பான்ற மாதிரி தான். அதேமாதிரி நருட்டோ நீயும் வந்து உன்னையும் பார்த்துக்கணுன்ற மாதிரி நீயும் கற்றுக்கணும். பெருசு பேச்சு கேள்றான்ற மாதிரி தான். அனுபவம் பேசுது எடுத்துக்கோன்றது தான். அவன் ரெடி தானே ட்ரைனிங்க்கு 3 இயர்ஸ்க்கு எல்லாம் ரெடி தான். என்ன சாசுக்கே 3 இயர்ஸ் மிஸ் பண்ணுமா, அது வரைக்கும் அவனை அங்கேயே விட்டு வைக்கணுமான்றது மட்டும்தான் அவனுக்கு வரும். அதான் எப்படி மாறி வருவானோ தெரியாது. அது ஒன்று. இப்போயாவது ஏதோ கொஞ்சம் கேட்சி அப்போ என்ன நடக்கும்ன்றது தெரியல. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.